தேவ ஜனங்களாய் கூட இந்த நாட்களிலே நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் என்ன பண்ணுகிறோம்? பயப்படுகிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து சோர்ந்து போகிறோம். பாருங்க, இவைகளை தாண்டி நாம் என்ன பண்ணோம்னா ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி என்னவென்றால் ஆண்டவரை நாம் இறுக பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வியாதியை அவர் குணமாக்குவார். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எகிப்திற்கு வந்த ஒரு வியாதியும் உனக்கு வராது. ஹல்லேலூயா. நீங்க அதை தான் கன்ஃபஸ் பண்ணணும். இது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒரு வியாதியும் சாவுக்கு ஏதுவான எந்த வியாதியும் எனக்கு வராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால என்னுடைய சரீரத்திலே எந்த ஒரு வியாதியும் வராது என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு வெளியே போகும். உங்கள் பலவீனங்கள் உங்கள் சரீரத்தை விட்டு வெளியே போகும். பாருங்க, இந்த இடத்துல எசேக்கியாவினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அப்போ எசேக்கியாவின் ஜெபத்திற்கு ஆண்டவர் எவ்வளவு சீக்கிரத்திலே அவர் பதில் கொடுக்கிறார் என்று பார்க்கும்பொழுது, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நீ திரும்பி போய். அப்போ ஒரு ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு கடந்து வந்துட்டாரு. அடுத்த செகண்ட் நான் இது என்ன பண்ணணும், மாத்தி எப்படி சொல்வேன்னு கூட ஒருவேளை யோசிச்சிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்குள்ளாய் வரும்பொழுது திரும்பமாய் போய் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவனை என்ன பண்ணுகிறார்? குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த மரணத்துக்கு ஏதுவா இருந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் எசேக்கியாவை குணமாக்குகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் அவன் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தவனாய் இருந்தான். அவன் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தபடினால் ஆண்டவர் நம்முடைய வியாதியை அவனிலிருந்து அவனை விளக்குகிறதை நாம் பார்க்க முடியும். அவன் தன் வியாதிக்காக தான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தான். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலே 15 வருஷம், கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் ஆயுசு நாட்களை அவனுக்கு கூட்டி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அசிரியா ராஜா அவனுக்கு விரோதமாக எழும்பின போது அந்த அசிரியா ராஜாவை முறியடிக்க கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில கூட நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வியாதிகளை குறித்து பலவீனங்கள் குறித்து பயப்படாதீங்க. நாம் யாரால் உண்டாக்கப்பட்டவர்கள்? கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே அதுதான் சொல்லுவேன், இந்த சரீரம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களும் தேவனுடைய படைப்பால் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை தொடுவதற்கு சத்துருக்கு இடம் கிடையாதுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை தொடுவதற்கு சத்துருக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல. கர்த்தர் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். கர்த்தருடைய பாதுகாப்பு அவருடைய ஜனங்கள் மேல் என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்.